இது என்ன சினிமாவா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு? இன்னும் ஒரு 5-6 மாசம் பொறுத்துக்கோங்க. ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி மேல இருந்து கூல் பண்றாங்களாம் கீழே வேலை பார்க்குற எல்லாரையும். ஓரணியில தமிழ்நாடுன்னு தொடங்கி கடந்த 3 மாசமாவே கட்சி பணிகளை ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்கிருச்சு, இன்னும் திமுகவோட ஐடி விங் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாங்களாமா. அதுவும் ரெஸ்டே இல்லாம வேலை பார்க்கறாங்களாம். 2021ல சினிமா பாட்டை கூட கேட்காம இருந்திருப்பீங்க, ஆனா இந்த பாட்டை கேட்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த முறை யாருன்னு பாட்டு வந்திருக்கு. அந்த விளம்பர பாட்டெல்லாம் வரட்டும், அதுவரை களத்துல பம்பரமா சுத்தணும்னு சொல்லியிருக்காங்களாம் திமுக தலைமை. ஏன்னா திமுக விரட்டி அடிக்கணும்னு பல கட்சிகள் வேலை பார்க்கறாங்களாம். நீங்க அதை விட அதிகமா வேலை பார்க்கணும்னு சொல்ல கொஞ்சம் கேப் விடுங்க, ரொம்ப விரட்டுற மாதிரி இருக்கு அப்படி மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்களாம் தலைமை கிட்ட. கரெக்ட் தான், ஆனா கேப் இல்லாம வேலை பார்த்தா ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்கும்னு அவங்களே பூஸ்டப் ஆகி வேலை பார்க்கறாங்களாம். ஆனா கள நிலவரங்களை பார்த்தா மக்கள் எப்ப வேணா மாத்தி அமைக்கலாம். புரியும் நினைக்கிறேன். எதிர்கட்சிகளும் மாற்று கட்சிகளும் இதுக்கு போட்டியா எந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.